Good day friends, welcome to Just an Update. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக எல்லா கம்பெனிஸுமே பெரும்பாலும் ஐசி இன்ஜின் பொருத்தப்பட்ட கார்கள் தான் அதிகமாக விற்பாங்க. ஆனால் ஒரு சில கம்பெனிகள் மட்டுமே எலக்ட்ரிக் கார்கள் மேனுஃபேக்சரிங்கில் பயணிஸாக திகழ்ந்துட்டு வராங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெஸ்லாவை சொல்லலாம், டாட்டாவை சொல்லலாம், ஃபோக்ஸ்வேகனை சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த தெரிந்த பிராண்டை விட தெரியாத ஒரு பிராண்ட் சைலண்ட்டாக இந்த இவி மார்க்கெட் வெஹிக்கிளில் முன்னோடியாக இப்போது திகழ்ந்துட்டு வராங்க. அவங்க இப்போ தற்போதைக்கு டெஸ்லாவுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரிக் கார்களை சைலண்ட்டாக எல்லா பக்கமும் விற்றுக்கிட்டு வராங்க. ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதே கார் கம்பெனி உலகத்திலே வச்சு இவி வெஹிக்கிளில் நம்பர் 1 கம்பெனியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. உலகமெங்கும் மக்களால் அதிகமாக பேசப்படாத இந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா BYD. இந்த BYD அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனியை துவங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வுங் ஷுன் ஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த கம்பெனி துவங்குறாரு. அவர் பேசிக்காக மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்தவர். இந்த கம்பெனி எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கார் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுற ஒரு கார் கம்பெனினா இந்த கார் கம்பெனின்னு சொல்லலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரான வாரன் பஃபெட் அவர்கள் 8% இந்த கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 2008 வாங்கின ஷேரை 16 வருஷமாக இன்னும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு. பிரபலம் அடையாத ஒரு பெரிய கார் கம்பெனின்னு இந்த BYD கார் கம்பெனின்னு சொல்லலாம். இந்த BYD கம்பெனி உலகத்திலே வச்சு 3வது பெரிய இவி வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இவி வெஹிக்கிளுக்கு தேவையான பேட்ரி பேக்கையும் அதிக அளவில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வருது. குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு பெரிய கம்பெனி இது. இந்த கம்பெனி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் சிங்ஃபு அவர்களுக்கு ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் கணிச்சு ஃபைனலாக கார் மேனுஃபேக்சரிங்லேயும் அவர் கால் பதிக்க ஆரம்பித்தார். அவர் எப்படி இதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய மூடப்பட்ட இண்டஸ்ட்ரிகளை ரொம்பவே பார்கெனிங் ப்ரைஸில் வாங்கி அங்கே கார்களை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பிளான் போட்டார். இவர் 2000வது ஆண்டுகளின் துவக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் கிளாஸ் காரை வாங்கிட்டு சைனாவில் வச்சு டிஸ்மேண்டில் பண்ணி அதை ரீஎன்ஜினியரிங் பண்ணி இவர் கார்களை மேனுஃபேக்சர் பண்ணார். அப்படி அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸினுடைய ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஜெர்மன் கார்கள் இருக்கக்கூடிய பார்ட்ஸினுடைய ரிலையபிலிட்டியும் இன்ஜினியரிங் அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணி இவர் BYD E6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாடலில் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரினுடைய சக்ஸஸ்க்கு பிறகு இந்த BYD கம்பெனி 2 ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று BYD எலக்ட்ரானிக்ஸும் இன்னொன்று BYD ஆட்டோமொபைல்னு சொல்லிட்டு 2 கம்பெனியாக ஸ்ப்ளிட் ஆகுது. BYD எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற டிவிஷனில் பேட்டரி பேக்கை மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக செல்ஃபோனுக்கும் கார்களுக்கு பேட்டரி பேக் சைடில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. BYD ஆட்டோமொபைலில் கார்கள், ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் போன்ற மற்ற ப்ராடக்ட்ஸுமே BYD ஆட்டோமொபைல் கீழே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க ரீசெண்டாக டெஸ்லா மாடல் 3க்கு காம்படிட்டிவாக BYD ஹார்ன் EV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் 362 kWh பேட்டரி பேக்கை பயன்படுத்துகிறாங்க. இந்த காரினுடைய ரேஞ்சே 605 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். இவங்க காரில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற பேட்டரி என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் ஃபாஸ்ஃபேட் பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேட்டரி அதிகமாக தீப்பிடிக்கிறதோ டேமேஜ் ஆகிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமோ இல்லாத ஒரு பேட்டரி பேக் இது. இவங்க பிரபலமாக SUV கார் மாடல்ஸும் தயாரிக்கிறாங்க. இந்த கார் மாடலினுடைய இந்த SUV மாடல்ஸுடைய பேரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங் ப்ரோ மற்றும் டேங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த SUV கார் மாடல்கெலாம் பேர் வச்சுருக்காங்க. இந்த பிரபலமான SUV கார் மாடல்கள் எல்லாம் நார்வேல அதிகமாக விற்றுக்கிட்டு வருது. இந்த SUV மாடல்ஸில் BMW X சீரீஸ்க்கும் Audi Q3க்கும் டைரக்ட் காம்படிட்டரை விடப்பட்ட எலக்ட்ரிக் SUV மாடல்ஸ் இது. இந்த SUVனோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $32,000 இருக்கும். இந்த SUVகள்லாம் ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 420 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கும். இந்த கம்பெனியினுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு கார் மாடல் இருக்குது. அது என்ன கார் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BYD டால்ஃபின். இது கிட்டத்தட்ட பார்க்குறக்கு ஒரு ஹேட்ச்பேக் டைப்பில்
மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட ஒரு கார் மாடல். இதான் வந்து தற்போதைக்கு அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கார் மாடல்னு சொல்லலாம். ஃப்யூச்சரில் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மோஸ்ட் சோல்டு கார் மாடல் அப்படிங்கிற பட்டம் கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வருஷத்தினுடைய சேல் டார்கெட்டோடன்னு பார்த்திங்கன்னா 15 லட்சம் கார்களை வந்து தயாரித்து உலகம் பூரா விற்கணுங்கிறது என்னுடைய சேல் டார்கெட். 2025 வருடத்துக்குள்ளே 35 லட்சம் கார்களை வந்து வருஷம் தயாரிக்கணும் அப்படின்னு அவங்க இன்னொரு டார்கெட் வச்சுருக்காங்க. தற்போதைக்கு சைனாவில் கிட்டத்தட்ட 6 ஃபேக்ட்ரி வந்து இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் மீடியாவும் குளோபல் மீடியாவும் வந்து இந்த கார் கம்பெனியை பற்றி பெருசாக இந்த ஒரு ஆர்டிக்கிளும் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. இதுவே வந்து இந்த கம்பெனிக்கு பெரிய ஒரு பிராண்ட் இமேஜோ இதனுடைய பாப்புலாரிட்டியோ வந்து கொடுக்கலன்னு சொல்லலாம். ஆனால் சைலண்ட்டாக இந்த கம்பெனி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஓவர் பண்ணிட்டு வராங்க. எதிர்காலத்தில் உலகம் பூரா பிவைடி கார்ஸ் தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அதிகமாக வந்து சேல் ஆகிட்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிவைடி பற்றின தெரிஞ்ச தகவல்கள்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.